ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன நியூஸ் நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே மட்டும் எலெக்ஷன் இல்லைங்க, நம்ம பாகிஸ்தான்லேயும் எலெக்ஷன் போயிட்டு தான் இருக்கு. எலெக்ஷன் நியூஸ் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்களா, என்ன ஏதுன்னு தெரியல. பாகிஸ்தானில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நரேந்திர மோடி மாதிரியே செகண்ட் டைம் ஒருத்தர் வந்து அங்கே வந்து அதிபராக இருக்காருங்க. 14வது அதிபர். இஸ்லாமாபாத் தான் வந்து பாகிஸ்தான் தலைநகராக கொண்டு இயங்கிட்டு இருக்குங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். 14வது அதிபர் வந்து ஆரிஃப் அலி சர்தாரி வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. இவங்க வந்து நவாஸ் ஷெரீஃப்ங்கிற ஆதரவாளர்களோட சேர்ந்து இவங்க ஒரு கூட்டணி அமைச்சு இவங்க வந்து வெற்றி பெற்றதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ கடந்த ஒரு மாசமா வந்து இங்கே எலெக்ஷன் போயிட்டு இருக்கு. இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நிறைய பேர் நியூஸ் பார்த்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அண்ட் நவாஸ் ஷெரீஃபோட பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் வந்து 75 இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இம்ரான் கானோட பாகிஸ்தான் அவங்களோட கட்சி வந்து சுயேட்சை வேட்பாளராக நின்னவங்க வந்துட்டு இம்ரான் கானோட ஆதரவாளர்கள் 93 இடத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க. நவாஸோட இது வந்து 75. இதுல வந்துட்டு 54 இடத்துல யார் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பூட்டோ சர்தாரி. ஸோ இந்த மாதிரி 3 பயங்கரமான தனித்தனி இண்டிவிஜுவல் காம்படிஷன் இருந்திருக்கும் போல. ஸோ யார் கூட இணைஞ்சு அரசு அமைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கும் போல. இதை அடிச்சு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இழுபறிக்கு அப்புறம் வந்துட்டு நவாஸ் ஷெரீஃபும் பிலாவல் பூட்டோ கட்சி இவங்க 2 பேரும் சேர்ந்து அரசு வந்து அமைச்சிருக்காங்க. பிரதமராக யார் வந்து இருக்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷெபாஸ் ஷெரீஃப் பதவியேற்றார்னு இருக்கு. இதற்கு மத்தியில வந்துட்டு புதிய அதிபரை தேர்வு செய்ய அங்கு தேர்தல் நடைபெற்றது. ஸோ இந்த தேர்தல் நடைபெற்றதுக்கு முன்னாடி அவர் டெம்பரவரியா ஒரு அதிபர் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசிஃப் அலி சர்தாரி வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அப்புறம் 2வது டைம் இவர் வந்துட்டு பதவியேற்க போறாராமா. ஆசிஃப் அலி சர்தாரிக்கு ஆதரவாக 255 வாக்குகளும் எதிராக 119 வாக்குகளும் விழுந்தன. ஸோ நம்மள மாதிரி இங்கே சட்டமன்றத்தில் அண்ட் நாடாளுமன்றத்தில் வைப்பாங்க இல்லைங்களா, யார் யாருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் ஓட்டு போட்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுப்பார் இல்லைங்க இல்லையா, ஒரு பர்டிகுலர் பதவிக்காக புஷ்டிக்காக. அந்த மாதிரி அவருக்கு எகெயின்ஸ்டா 119 ஓட்டு வந்திருக்கு. அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 215 ஓட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து 14வது அதிபர் ஃபார் பாகிஸ்தான். பொருளாதார நெருக்கடி வந்து இன்னும் பாகிஸ்தான்ல அப்படிதான் இருக்கு கொரோனாக்கு அப்புறம். இங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இயர் வந்து எல்லாரோட ஃபினான்ஷியல் இயரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம கடவுளை வேண்டிப்போம். எல்லா கண்ட்ரியும் நல்லா இருந்தால் தான் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்க முடியும். ஸோ இந்தியா எலெக்ஷன் வரப்போ வந்து சூடு பிடிச்சிடும். இனிமேல் இந்தியன் எலெக்ஷன் நியூஸ் வந்து டெய்லி 1 by 1 பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.